வெல்கம் டு கற்றலின் இது ஏற்கனவே பார்த்த காணொளிகளுக்கு தொடர்ச்சி தான் இது. ஸோ நம்ம என்ன பார்த்தோமோ அந்த வீடியோக்கு ரிலேஷனான ஒரு கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம். illustration 1ல the relation between time t and displacement x. ஸோ the equation கொடுத்துருக்காங்க t equal to alpha x squared plus beta x where alpha and beta are constant. So find the relation between the velocity and the acceleration. ஸோ நம்ம சால்வ் பண்ணலாமா? So we have relation between the time t and displacement x. So in a relation equation na alpha x squared plus beta x. So நம்ம இதை differentiation பண்ணணும் with respect to x. So differentiation with respect to x. So இதை differentiation பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கிற x squared இருக்கு பாத்தீங்களா, அந்த பவர் ஃப்ரண்ட்ல வந்துரும். So இங்க x பொறுத்து differentiation பண்றதுனா இந்த x beta பக்கத்துல x 1 ஆயிடும். So dt by dx equal to 2 alpha x plus beta ன்னு வந்துரும். So இந்த dt by dx ஓட வேல்யூ தான் இந்த 2 alpha x plus beta. அப்போ dx by dt ஓட வேல்யூ என்னன்னா இதை அப்படியே 1 by பண்ணிக்கணும். அப்போ 1 by 2 alpha x plus beta. இதை நம்ம என்னன்னு சொல்றோம், dx by detaவை நம்ம வெலாசிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்போ அது v அப்படின்னு சொல்லலாம். இப்போ now acceleration நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். acceleration ஃபார்முலா என்ன, rate of change of velocity by time taken. இப்போ a equal to dv by dt. So v ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 1 by alpha x plus beta. அந்த வேல்யூ நான் இங்க அப்ளை பண்றேன். அப்போ d by dt into v வேல்யூ 1 by alpha x plus b. இங்க x இருக்கு ஸ்டூடண்ட். So d by dt into 1 by alpha x plus beta into dx by dt. ரைட்? அப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா dx நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது dx by dt ன்னு டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். ரைட்? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணேன்னு வச்சுங்க, இதை நான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்களேன். இங்கே 2 ஆல்ஃபா எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பவர் வந்து மேலே போச்சுன்னா -2 ஆகிடும். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் -2. தென் ஆல்ஃபா இருக்குது, எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 ஆகிடுது, பீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது உரம் பீட்டாவை. ஸோ அதனால் -2 ஆல்ஃபா மேலே போட்டிருக்கேன் டிவைடட் பை இந்த மொத்தத்தையும் 2 ஆல்ஃபா எக்ஸ் plus beta அந்த வேல்யூஸை நான் கீழே போட்டிருக்கேன். அதுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் அந்த வேல்யூஸ். ஆக்சுவலாக இந்த ஹோல் ஸ்கொயர் வரும், ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த 1 by 2 ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டாவை தான் நான் வீன்னு சொல்லிடுறேன். அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம வீன்னு போடலாம். அதாவது வீனா இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ வி ஸ்கொயர்டு இன்ட்டு -2 ஆல்ஃபா அப்படியே தான் வச்சுருக்கேன். இன்ட்டு இங்கேயும் ஒரு வி இருக்குது. ஏன் அங்கே வி வந்தது, ஏன்னா இந்த dx by dtயை வின்னு சொல்லலாம். அப்போ என்ன வருது, -2 ஆல்ஃபா வி ஸ்கொயர்ட் டாட் வின்னு வருது. அப்போ வி ஸ்கொயர்ட் இன்ட்டு வி வந்து வி கியூப் ஆகிடும். ஸோ ஆக்சிலரேஷனோட ரிசல்ட் என்ன அப்படின்னா a ஈக்குவல் டு -a இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு வி கியூப். ரைட்? ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.